ஆஸ்கார் ரேஸ்கார் நமஸ்கார் நெட் டிவி ஃபார் யூஎஸ் ஐரா படத்தோட ட்ரெய்லர் பார்த்தேன். பயங்கரமான எக்ஸைட்மெண்ட்டு. தலைவி வந்து டியூவல் ரோலில் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களும் ஒரு யூடியூபராக வராங்க. இதில் இன்னொரு யூடியூபர் நடிச்சிருக்காருன்றது இன்னும் மேலும் ஒரு சந்தோஷமாக இருக்குது. பப்ளிக்லாம் பார்த்துட்டு அந்த ட்ரெய்லரை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு கேட்டு தெரியுன்னா நான் வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி ரிப்போர்ட்டான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து சிட்டுக்குருவிகள் தினம். அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, வெயில் காலமாக இருக்குல்ல, ஒரு சின்ன ஒரு கிண்ணத்தில் வந்து ஒரு தண்ணியை ஊற்றி அது மேலே வச்சிங்கன்னா அந்த சிட்டுக்குருவிகளும் வாழும், நாமளும் வாழ்வோன்றது தான் என்னோட தாழ்மையான கருத்தை வச்சுக்கிறேன். இப்போ போய் வீடியோ போய் பார்க்கலாம் வாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. நயன்தாரா 2 கேரக்டர் நடிச்சிருக்காங்க. ஆக்சுவலாக ஒரு கேரக்டர் நடிச்சிருந்தாலே நயன்தாரா நம்ம பார்ப்போம், தேட்டரில் பார்ப்போம், செம்ம ஜாலியாக இருக்கும். 2 கேரக்டர் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தமிழ் ட்ரெய்லர் பார்த்த மாதிரியே இல்லை. ஒரு ஒரு இங்கிலீஷ் படம் பார்த்தா எப்படி இருக்கும் அந்த ட்ரெயிலர், அந்த மாதிரி இருந்தது. ரொம்ப பயம், எப்படி சொல்கிறது, ரொம்ப ஃபியர் வந்தால் நம்ம தேட்டரில் எப்பவும் போல தான், பேய் படத்தை எப்படி பார்க்குறோமோ அப்படி தான். பட் இதில் வந்து 2 கேரக்டர் நடிச்சிருக்காங்க. 2 கேரக்டர் நடிச்சிருக்காங்கன்னா கண்டிப்பாக இது வந்து படம் பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகும். இது வந்து ஆக்சுவலாக ட்ரெய்லர் பார்க்கும்போதே சூப்பராக இருக்குது. டைரக்டரோட இதில் வந்து அவரோட ஒர்க்கு, அவரோட அந்த ஸ்க்ரீன் ப்ளே ரொம்ப ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். கண்டிப்பாக வந்து இது ஹிட் ஆகும் படம். இதில் என்னென்னா 2 கேரக்டர் ஆக்சுவலாக வந்து இவங்க வந்து ஒரு யூடியூப் சேனலில் ஒர்க் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி காமிக்கிறாங்க. இப்போ மக்கள் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் பாருங்கள், நெகட்டிவ், பேப்பர் எடுத்தால் நெகட்டிவ், வீடியோ எடுத்தால் நெகட்டிவ், யூடியூப் எடுத்தால் நெகட்டிவ்லேயே வாழ்ந்துட்டாங்க. மைண்டு ஃபுல்லாக நெகட்டிவே திணிச்சிட்டாங்க. அந்த நெகட்டிவ்லேருந்து எப்படி பாசிட்டிவாக நம்ம வாழ போகிறோங்கிறத தான் இந்த படத்தில் சொல்லியிருப்பாங்கன்னு எங்களுக்கு தோணுது. கண்டிப்பாக அப்படியே தான் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து இது 2 நயன்தாரா இருக்கிறதுனால இன்னொரு நயன்தாரா பார்த்தீங்கன்னா வந்து வில்லேஜ் ஸ்டைலில் காமிக்கிறாங்க. அதை பார்க்கும்போது செம்மையாக நடிச்சிருப்பாங்கன்னு தோணுது. ஏன்னா நயன்தாரா ஆர்டினரியாக வந்து பார்த்தீங்கன்னாலே வெஸ்டர்ன் மாதிரி ஒரு மாதிரி ராயலாக நடிச்ச ஸ்டைலாக நடிச்ச க்யூட்டாக இருந்தாலே செம்மையாக இருக்கும். இது ரொம்ப வித்தியாசமாக இருக்கிறாங்க. கண்டிப்பாக தேட்டரில் போய் எல்லோரும் பாருங்கள். ஏன்னா நம்ம யூடியூப்பில் பார்க்குறதுனால இந்த படம் ஒரு எஃபெக்டிவாக இருக்காது, தேட்டரில் பார்த்தா மட்டும்தான் இருக்கும். ஐரா டீசர் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதாவது இந்த படத்தில் வந்து நயன்தாரா நல்லா நடிச்சிருக்காங்க. இந்த படம் வந்து யோகி பாபு நல்லா காமெடி பண்ணியிருக்காரு. ஒரு காமெடி கலந்த ஹாரர் படமாக இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். அப்புறம் இந்த படத்துக்காக வெயிட்டிங் தான். கண்டிப்பாக மார்ச் 28 தேட்டருக்கு போய் பார்ப்பேன். நயன்தாரா மேம்காக நான் போய் பார்த்துருவேன். கண்டிப்பாக நயன்தாரா ஃபேன் தான். மாஸ்னா லேடி சூப்பர் ஸ்டார்னாலே மாஸ் தான். நயன்தாரானே ஹாரர் ஃபிலிம்னு நினைக்கிறேன், ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அதான் நிறைய சீக்வன்ஸ்லாம் நல்லா தான் இருக்குது பார்த்தா. வி ஆர் எக்ஸ்பெக்டிங் சம்திங். இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான மூவி எடுத்துக்கிறாங்க. நாங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணோன்னா ஒரு ஹாரர்னு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஸோ இன்னும் ஹாரர் வேறு இங்கிலீஷ் பட ஸ்டைலில் கேட்குறீங்க? ஆமாம், பார்க்குறதுக்கு ஆப்வியஸ்லி அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ நாங்கள் ஒரு ஆர்வத்தோடு பார்க்கலாம் அப்படின்னு. இதில் வந்து டபுள் ஆக்ஷன் பண்ணியிருக்காங்க நயன்தாரா மேம். அந்த பிளாக் நயன்தாரா பிடிச்சிருக்கா இல்லை எப்பயும் போல் ஸ்டைலிஷாக இருக்காங்களா, அவங்கள பிடிச்சிருக்கா? டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்காங்களே இந்த வாட்டி கேரக்டர். ஸோ அவங்கள தான் பிடிச்சிருக்கு எப்போவுமே அவங்கள பார்க்குறது. ஸோ திஸ் இஸ் அ டிஃப்ரெண்ட் கேரக்டர். இதுலேயே வந்து ஒரு சில விஷயங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க, எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது? பிடிச்சது வந்து ரொம்ப நிறையா ஆக்ஷன் சீக்வன்ஸ் நிறையா இருக்கும்னு நினைக்கிறேன். நிறையா இந்த மாதிரி சீக்ரெட், அதான் சஸ்பென்ஸ் நிறையா இருக்கும். அந்த சஸ்பென்ஸ்லாம் எப்படி பார்த்து தேட்டரில் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். மார்ச் 28 படம் வருது, போய் பார்ப்பீங்களா? மேபி டிபெண்ட்ஸ் அப்பான் இங்கே ஊரில் இருந்தால் பார்ப்பேன், இல்லாட்டி ஆஃப்டர் தட் ஃபார் ஷியோர். எல்லோரும் போயிட்டு மார்ச் 28 ரிலீஸ் கண்டிப்பாக எல்லோரும் தேட்டரில் பார்க்குறீங்க. செம்ம ரீச் ஆகிருக்கும். இதில் என்னென்னா அவங்களோட அந்த கிராமத்து ஸ்டைலில் பார்க்குறதுக்கு மக்கள் எல்லோரும் ரொம்ப அவ்வளோ இருக்குது. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இளைஞர்களோட கூட்டம் தேட்டரில் செம்ம களை கட்டும் செலவாக செம்ம சூப்பராக வரும் படம்.